இதுவரை நடந்தது ஒன்றுமே இல்லை. இனிமேல் தான் ஆர்சிபிக்கு சவால் காத்திருக்கின்றது. ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஐபிஎல் பத்தி பேச போறோம். ஒரு ஆண்டா 2 ஆண்டு கிடையாது, 17 ஆண்டுகளாக ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி ஐபிஎல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்ற போராடி வராங்க. 18வது ஆண்டாக இந்த முறையும் ஆர்சிபி அணி தன்னுடைய போராட்டத்திலிருந்து தளர்ந்துடல. கோப்பைக்கான தன்னுடைய தேடலையும் முயற்சியிலும் கொஞ்சம் கூட தொய்வில்லாம ஒவ்வொரு போட்டியும் அணுகிறாங்க ஆர்சிபி. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க ஆர்சிபி. கடந்த 6 ஆண்டுகளில் 5 முறை ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. ஆர்சிபி அணி ஒவ்வொரு முறையும் கோப்பைக்காக தனது போராட்டத்தை உற்சாகமாக நடத்துவதற்கு அந்த அணியினுடைய ரசிகர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபி அணியால ஏன் இத்தனை ஆண்டுகளாக ஒரு கோப்பையை கூட வெல்ல முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கோப்பையை வெல்லக்கூடிய தகுதி ஆர்சிபிக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. வீரர்களுக்கு மன உறுதி இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் ரசிகர்கள் மனதில் எழுந்தாலும் கூட அதற்கான பதில் வலுவாக இருக்கு. ஆர்சிபி அணி கடந்த 2008ஆம் ஆண்டுல இருந்து ஐபிஎல் தொடர்ல பங்கேற்று வராங்க. இதுல 2009, 11, 16 இந்த ஆண்டுகள்ல ஐபிஎல் சீசன்ல இறுதி போட்டி வரை போயிட்டு கோப்பையை நடுவிட்டிருக்காங்க ஆர்சிபி. அது மட்டும் இல்லாம இதுவரை 18 சீசன்கள்ல 10 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு சாம்பியன் லீக் பங்கேற்று 2வது இடத்தை ஆர்சிபி பெற்றாங்க. 2020ஆம் ஆண்டுல இருந்து 2025 வரை 6 சீசன்ல பாத்தீங்கன்னா 5 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி முன்னேறி இருக்காங்க. 2021ஆம் ஆண்டு சீசன்ல 3வது இடம் வரை ஆர்சிபி பிடித்ததால ஆர்சிபியின் ஃபார்ம் குறித்து சந்தேகம் எழுப்ப முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்சிபி அணி 2012 முதல் 2014, 2017 முதல் 2019 ஆண்டுகள் இந்த சீசன் தான் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் லீக் சுற்றோட வெளியேறினாங்க. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் சீசன்கள்ல ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. ஆக ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வரை பெரும்பாலும் சிக்கல் வந்தது கிடையாது. ஆனா அதற்கு பிறகுதான் நடக்கும் பிளே ஆஃப் சுற்று, எலிமினேட்டர் சுற்றில் தான் ஆர்சிபியின் சொதப்பல் ஆட்டம் வெளிப்பட்டு கோப்பை வெல்லக்கூடிய வாய்ப்பு பறிபோகிருக்கு. கடந்த 6 சீசன்ல ஆர்சிபி அணி 2021 சீசன் அந்த ஆண்டு நடைபெற்ற சீசன்ல மட்டுமே 3வது இடம் வரை பெற்றாங்க. மற்ற சீசன்கள்ல 4வது இடத்தோட திரும்பினாங்க. இந்த சீசன்லயும் ஆர்சிபி அணி தொடக்கத்தில இருந்தே மிரட்டலான ஃபார்ம்ல இருந்துட்டு டாப் 3 இடங்களுக்குள்ள இப்போ இருக்காங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் காரணமாக ஐபிஎல் தொடர்ல ஒரு வாரம் ஒத்திவைப்புக்கு பின் மீண்டும் தொடங்கியிருக்கு. இதனால ஐபிஎல் மீண்டும் தொடங்கிய நிலையில கொல்கத்தா ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையால ரத்தானதால 2 அணிகளுக்கும் தலா 1 புள்ளி கிடைச்சது. ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி வாங்கி பெற்றாங்க. ஆனா ஆர்சிபி அணிக்கு இனிமேதான் உண்மையான பரிசோதனையே இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் காரணமாக வெளிநாட்டு வீரர்கள் பலர் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வார இடைவெளியில ஐபிஎல் தொடர் மீண்டும் தொடங்கிய நிலையில வீரர்கள் பலர் வருவது சந்தேகமாக இருக்கு. ஆர்சிபி அணிக்கு லீக் சுற்று வரைக்கும் வெளிநாட்டு வீரர்கள் சிலர் அணியில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு பிளே ஆஃப் சுற்று தொடங்கும் போது முக்கிய பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களுடைய இன்டர்நேஷனல் மேட்ச் அதுக்காக அவங்க போயிடுவாங்க. அவங்களை இழக்கக்கூடிய நிலை ஆர்சிபி ஏற்படும். குறிப்பாக இங்கிலாந்து வீரர் ஜேக்கப் பெத்தல், தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி, இவங்க எல்லாருமே லீக் சுற்று வரை தான் விளையாடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க தென்னாப்பிரிக்கா அணிக்கு போயிடுவாங்க. இதுல ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் மட்டும் மீண்டும் ஆர்சிபி அணிக்கு வருவாரா அப்படின்னு கூட விடை தெரியாம இருக்கு. ஏன்னா பல போட்டிகள்ல ஆர்சிபி அணி பந்து வீச்சில் ஆதிக்கம் செலுத்தியதற்கு ஹேசல்வுட்டினுடைய பந்து வீச்சு முக்கிய காரணமா இருந்தது. இதுவரைக்கும் 10 போட்டிகள் ஆடிய ஹேசல்வுட் 18 விக்கெட்டுகளை சாய்த்து மிரட்டலான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஆர்சிபி அணிக்கு புதிய பந்துல பந்து வீசணும், டெத் ஓவர்களை கட்டுக்கோப்பான பந்து வீச்சு தேவையா, விக்கெட் எடுக்கணுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக ஹேசல்வுட் இருந்திருக்காரு. அவர் ஆர்சிபி அணி முக்கியமான பிளே ஆஃப் சுற்றுல இழப்பது மிகப்பெரிய பின்னடைவாக மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் லுங்கிங்கிடியும் பிளே ஆஃப் சுற்றில் இல்லாதது ஆர்சிபி அணியினுடைய வேகப்பந்து வீச்சை மேலும் பலவீனப்படுத்தும். இங்கிடிக்கு பதிலாக ஜிம்பாப்வே வேகப்பந்து வீச்சாளர் முசாபர் பானியை ரூபாய் 75 லட்சத்துக்கு ஆர்சிபி அணி செய்திருக்காங்க. இவருடைய தாக்கம் பிளே ஆஃப் சுற்றுல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு இனிமேதான் தெரிய வரும். வேகப்பந்து வீச்சில் புவனேஷ்குமார், யாஸ் தயால் ஆகியோரும் வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களில் துஷாரா, முசாபர் பானி மட்டுமே இருக்காங்க. ஆனா ஆர்சிபி அணிக்கு லுங்கி இங்கிடி, ஹேசல்வுட் இல்லாம பிளே ஆஃப் சுற்றுக்கு போறது அப்படிங்கிறது அந்த அணிக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனா ரோமாரியோ ஷெபார்ட், பில் சால்ட், டிம் டேவிட், லிவிங்ஸ்டோன் இவங்க எல்லாருமே இருப்பது அந்த அணிக்கு பேட்டிங்ல ஓரளவுக்கு வலு குறையாம இருக்கும். ஐபிஎல் தொடர்ல ஆர்சிபியினுடைய அடையாளமாக இருந்து வருவதா விராட் கோலி. ஒவ்வொரு சீசன்லையும் ஆர்சிபி அணிக்கு கேப்டன் ஆகும். கேப்டன் இல்லாமல் இருக்கும்போது தனது முழுமையான பங்களிப்பும் கோலி கொடுத்துட்டு வராரு. அதிலும் கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து கோலி சிறப்பாக ஆடி வராரு. ஒவ்வொரு சீசன்லையும் 400 ரன்களுக்கு குறையில்லாம அடிச்சுட்டு வராரு.
கடந்த 2023 சீசன்ல கோலி 639 ரன்களும் 2024 சீசன்ல 741 ரன்களும் இப்படி தொடர்ச்சியாக நிறைய ரன்களை குவிச்சிட்டு வராரு. இந்த சீசன்லயும் பார்த்தா கோலி அரை சதங்கள் உட்பட 500 ரன்களுக்கு மேல குவித்து மிரட்டலான ஃபார்ம்ல இருப்பது மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. ஆர்சிபி அணி எந்த சீசனிலும் இல்லாத வகையில பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங் எல்லாத்திலும் சமன் செய்யக்கூடிய வீரர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சுவர்பந்து வீச்சுக்கு குர்னல் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், சுயேஷ் சர்மா இவங்க எல்லாரும் இருப்பது ஒரு நடுப்பகுதி ஓவர்களில் ஆட்டத்தை திரும்பவும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. வேகப்பந்து வீச்சில் இப்போ ஹெசல்வுட், இங்கிடி இல்லாதது நிலையில புவனேஸ்வர், அதே போல செப்பாட், யாஸ் தயால் இவங்க எல்லாரும் இருப்பது வேகப்பந்து வீச்சில் சமநிலையை ஏற்படுத்துகிறது. பேட்டிங்ல அதிரடியான தொடக்கம் அளிக்க இருக்காங்க சில வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஆர்சிபி ஓவரால் ஓரளவுக்கு ஓகேவா இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி விளையாடக்கூடிய வீரர்களையும் சமநிலையான அணி உருவாக்கக்கூடிய அளவுக்கு வீரர்கள் இருப்பது ஆர்சிபி மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. ஐபிஎல் ஜாம்பவான்கள் நிறைய பேர் இந்த முறை ஆர்சிபி அணி கோப்பை வெல்லும் அப்படின்னு கணிச்சிருக்கிறது எதிர்பார்ப்பை இன்னும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா சிஎஸ்கே முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா, ஆர்சிபியினுடைய முன்னாள் வீரர் ஏபி டிவிலியர்ஸ் இவங்க எல்லாருமே ஆர்சிபி மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. ஆர்சிபி அணி ஃபைனல் வந்து விட்டால் இந்தியா வந்துடுவேன், கோலியுடன் சேர்ந்து கோப்பையை தூக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு ஏபி டிவிலியர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு 2025 சீசன்ல ஆர்சிபி வெற்றிக்கு அந்த அணியினுடைய பந்து வச்சு முக்கிய பலமாக இருக்கு. கேப்டன் பட்டிதார் தலைமை சிஎஸ்கே அணியை 2 முறை முதல் முறையாக வீழ்த்திருக்காங்க. அதே போல சின்னசாமி அரங்கில் 150 ரன்களையும் 136 ரன்களையும் டிபெண்ட் செய்ததுல ஆர்சிபியின் பந்துவீச்சு திறமை வெளிப்பட்டிருக்கு. ஆர்சிபி அணியின் ஓய்வரையும் நட்புடன் இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய தொடர் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கு. மும்பை, குஜராத், பஞ்சாப் அணிகள் சிறப்பாக ஆடினாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் 2025 ஆண்டு கோலின் ஆண்டாக ஆர்சிபி ஆண்டாக மாறும். 18 ஆண்டு கோப்பைக்கான பஞ்சம் மாறும் அப்படின்னு நம்புறேன்னு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்சிபிக்குள்ள இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.